Hi friends, welcome back to SPI Electronics Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா டாலி பிராண்ட் பிஎம்எஸோட சின்ன ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட பிஎம்எஸ் வாங்கின எல்லா கஸ்டமருமே இந்த மாதிரி பிஎம்எஸ் தான் வாங்கியிருப்பீங்க. இது வந்து 13 சீரிஸில் 40 ஆம்ஸ் பிஎம்எஸ், அதாவது ரெட் கலர் கேசிங்கில் வாட்டர் ப்ரூஃப் பிஎம்எஸ் தான் டாலி பிராண்டில் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதே டாலி பிராண்டில் அலுமினி ஹீட் சிங்க் போட்ட நார்மல் பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன, ஏன் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஜேபிடி பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க, இதே சேம் அலுமினி ஹீட் சிங்க் போட்டது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிடி. ஸோ இது 16 சீரிஸில் 40 ஆம்ஸ் என்எம்சி பிஎம்எஸ் இது. ஸோ இது டாலி பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் வாட்டர் ப்ரூஃப் தான் வந்து இருந்துச்சு. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேபிடி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு காஸ்ட்டு. ஸோ கஸ்டமர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலி பிராண்டை பை பண்ணாமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஜேபிடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால டாலி பிராண்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அவனோட காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக ஸோ சேம் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து 13 சீரிஸில் இப்போ வந்துருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 16 சீரிஸ் 16 சீரிஸில் என்எம்சி பிஎம்எஸ் ரெண்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதை தாண்டி இதுக்கப்புறம் வர காலத்தில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பிஎம்எஸ், அதாவது 15 16 சீரிஸ் எல்லா பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ஹீட் சிங்கில் ரேட்டு கொஞ்சம் சீப்பாக பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பிஎம்எஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் மொதல் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட். இந்த ரெட் கலர் பிஎம்எஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த நார்மல் ஹீட் சிங் போட்ட பிஎம்எஸ் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கும் ஒரு 200 to 300 வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதாவது ஒரு 200லேருந்து 300 கிட்ட இந்த பிஎம்எஸ்க்கு அந்த பிஎம்எஸ்க்கும் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும். இது ஒவ்வொரு சீரிஸ் அண்ட் ஆம்ஸை பொறுத்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இதோட ப்ரைஸ்லாம் பார்க்கணும், நம்மளோட வெப்சைட் இருக்குது, அங்கே பார்க்கலாம். ஹோல்சேல் யாரா பை பண்ண போறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சேம் வந்து பார்த்தீங்கன்னா 13 சீரிஸில் 40 ஆம்ஸ், டிஸ்சார்ஜ் கரண்ட் 40 ஆம்ஸ், சார்ஜ் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸ், லித்தியம் அயன் பிஎம்எஸ் டாலி பிராண்டில். எங்கள் என்டிசி கேபிள், அதாவது ஹீட் சிங், அதாவது தெர்மல் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும், அந்த சென்சிங் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும், P- B- இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் 13 40 ஆம்ஸ் தான். இதுவும் சார்ஜ் கரண்ட் 40, டிஸ்சார்ஜ் கரண்ட் 40. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஎம்எஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது, ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று தான். பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸ் மட்டும் மாறும். ஏன்னா இதோட பிசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்து, ஓகே, ரொம்ப லென்த்து சொல்ல முடியாது. இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசு. இப்போ பதில் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பிஎம்எஸ் வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது. அதோட இதில் யூஸ் பண்ணிக்கிற காம்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து கொஞ்சம் பெருசு. இது சின்ன பிசிபியில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வந்து மாறும், அதுக்கு அதே மாதிரி காஸ்ட்டுமே வந்து மாறும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா P- B- ரெண்டு வந்துடும். சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். தெர்மல் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், நார்மலாக இருக்கும், காஸ்ட் ரொம்ப கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம். குவாலிட்டியில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது ரெட் கலரில் வாட்டர் ப்ரூஃப் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பட் காஸ்ட்டு தான் உங்களுக்கு முக்கியம். காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் எதுவும் வராது. இல்லை எங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இது இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13 சீரிஸில் நார்மல் ரெட் கலர் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் பிஎம்எஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்தது 16 சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயனில் இது இருக்குது, அதே 16 சீரிஸில் இது இருக்குது. ஸோ இதே குவாலிட்டிக்கு உங்களுக்கு இன்னொரு பிராண்டில் பிஎம்எஸ் வேணும்னா ஜேபிடி இது ட்ரை பண்ணலாம். இதுவுமே சேம் 16 சீரிஸில் 40 ஆம்ஸ் என்எம்சி பிஎம்எஸ். இது ரெண்டுத்தோட காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும். ரெண்டுத்தோட மாடல், டிசைனு, குவாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதில் எதுவும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது, பிராண்ட் மட்டும் தான் மாறும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்ட் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது ரெண்டுத்தோட காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சேம். இந்த டாலி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து கம்பேர் பண்ணும்போது டாலி, அதாவது ஜேபிடி அண்ட் டாலி நார்மல் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 200-300 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ கைஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பிஎம்எஸ் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் 2 பீஸ் வேணாலும் அனுப்புவோம். இல்லை ஹோல்சேலாக பை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதுவும் நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் இருக்குது spdstore.in. நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட்டில் அங்கே இருக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.